எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, ஹூ இஸ் திங்கிங் அபவுட் யூ. ஸோ யார் வந்து உங்களை நினச்சிட்டு இருக்காங்க, ஸோ எதுக்காக நினச்சிட்டு இருக்காங்க, அதுதான் இன்றைக்கி உரிய ரீடிங். ஸோ 3 பாயில் வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் படி எது பிடிக்குதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். பாயில் 1 ரெட் கலர் ஃப்ளவர், பாயில் 2 வந்து பர்பிள், தேர்ட் ஒன் வந்து ஆரஞ்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு டெக்லேருந்து நான் ரீட் பண்ண போகிறேன். ஸோ சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாயில் 1. இந்த பாயில் 1 ஃப்ளவர் சூஸ் பண்ண உங்களோட ரீடிங் உங்களை பற்றி அட் ப்ரெசண்ட் கரண்ட்டாக யார் நினச்சிட்டு இருக்காங்க, ஸோ எதுக்காக நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எம்ப்ரஸ், இது ஒரு ஃபெமினின் எனர்ஜியாக தெரியுதுங்க. உங்களோட வந்து நல்ல பழகினவங்க, அதாவது உங்களுக்கும் இவங்களுக்கும் உரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு அந்யூன்யம், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஃபீமேலாக இருந்தால் மெயிலாக எடுத்துக்கோங்க, மெயிலாக இருந்தால் ஃபீமேலாக எடுத்துக்கோங்க. பட் இவங்களோட இது பார்க்கும்போது, செல்ஃப் பார்க்கும்போது எனர்ஜி வந்து ஒரு எம்ப்ரஸ் எனர்ஜி தெரியுது. ஸோ பர்சனாலிட்டி வைஸும் சரி, இவங்களோட ஒர்க்கிங் ஸ்டேட்டஸும் சரி, இவங்க படித்த விதம், அதே மாதிரி பேக்ரவுண்ட் எல்லாமே நல்லா இருக்கும். சிலருக்கு வந்து இவங்க வந்து சின்ன வயசுலேயே தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருந்து ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்க்கு வந்திருக்கலாம். ஸோ சிலருக்கு ஒர்க்கிங் இதில் வந்து ஒரு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். பட் இவங்க வந்து உங்களை நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ 6 ஆஃப் கப்ஸ் அண்ட் எம்ப்ரஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ அட் ப்ரெசண்ட் இவங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்குங்க. ஓகே, உங்கள்கிட்டருந்து ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இவங்க, அது மாதிரி தான் தெரியுது. ஸோ அட் ப்ரெசண்ட் இவங்க வந்து ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. ஸோ இந்த பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாங்க, எனர்ஜியை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ சம்திங் உங்களுடைய லவ் இருக்கலாம், உங்களுடைய கேரிங் இருக்கலாம். ஈவன் சிலருக்கு வந்து இவங்க வந்து ஒரு பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, உங்களுடைய லவ் அப்படின்றத வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது வந்து இவங்களுக்கு இல்லாமல் இருக்குது அட் ப்ரெசண்ட். பட் இவங்கள பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், மணிக்கணக்கில் பேசினவங்க, நீங்கள் பழகினவங்க, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்யோன்யம் இருக்குங்க, தெரியுது. பட் ஏதோ ஒரு ஸ்டக் எனர்ஜி, ஒரு கான்டாக்ட் இல்லாத சிச்சுவேஷன் அப்படின்றது இருக்குது. இருந்தாலும் ரொம்ப லெஸ் கம்யூனிகேஷன். இவங்களோட உணர்வுகளுக்கு வந்து நீங்கள் வந்து அட் ப்ரெசன்ட் மதிப்பு அளிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது, உங்களோட வைப் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ இவங்களை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க, அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் இவங்க வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் வெல் விஷர் தான் நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்களை இருந்து, நிறைய ப்ராப்ளம்ஸில் இருந்து உங்களை வந்து காப்பாற்றிருப்பாங்க, ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு ஆறுதலாக இவங்க இருந்திருப்பாங்க உங்களுக்கு மன ரீதியாக. இவங்களோட இது எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க மனதளவுலேயும் சரி, இவங்களுடைய ஹெல்த் வைஸ்லேயும் சரி சம் ட்ராபேக் இருக்குது. ஸோ இவங்களால் எந்த மூமெண்ட்டும் பண்ண முடியலை உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. மேபி நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம் இவங்கள, இல்லை இவங்கக்கிட்ட பேசாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு எமோஷ்னல் சைடு வந்து இவங்க மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் கொடுத்துருக்குங்க. ஓகே, ஏன்னா இவங்களுடைய எனர்ஜி பார்க்கும்போது எம்ப்ரெஸ் வந்தனால உங்களை பற்றி எல்லா சூழல்கள், நீங்கள் எப்படி இருந்தீங்க, அப்படி எல்லா சிச்சுவேஷனில் நீங்கள் அந்த மாதிரி தெரியுது. ஸோ உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்ல போய் உங்களுக்கு வந்து அது பிடிக்காமல் போயிருக்கலாம், அதனால இவங்களோட நீங்கள் வந்து பேசாமல் இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. ஸோ இவங்க வந்து ஒரு மன ரீதியாகவும் ஒரு உடல் ரீதியாகவும் ஒரு கஷ்டத்தில் தான் இப்போ அட் ப்ரெசண்ட் இருக்காங்க இவங்க. டெம்பரன்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. பட் ஆனால் இவங்க வந்து இவங்களோட லவ் வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஈவன் தோ உங்களுக்கு 2 பேருக்கும் இருக்கிற அந்த ஒரு மியூச்சுவல் அப்படின்றது இருக்குல்ல,
உங்ககிட்ட தான் அது குறைஞ்சிருக்கு தவிர இவங்க வந்து அது பேலன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்குரிய அந்த ஒரு டைமுக்காக, அந்த டிவைன் டைமுக்காக நீங்கள் எப்போ வருவீங்க, எப்போ இவங்கக்கிட்ட பேசுவீங்க அப்படின்ற ஒரு வெயிட்டிங் அப்படின்றது தான் இவங்களோட வைப் அப்படின்றது எனக்கு தெரியுது. நல்லா இருக்குங்க. ஸோ இவங்க வந்து உங்கள் லைஃப்பில் மிஸ் பண்ணாதீங்க. இவங்க அப்படிப்பட்ட ஒரு பர்சன். ஏதோ ஒரு விதத்தில் இவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை வந்து மன கஷ்டம் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சவங்க. ஓகே. பட் ஆனால் உங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து இப்போ கூட இவங்க வந்து உங்கள் மேலே வச்சுருக்காங்க. அதில் வந்து மாற்றமே கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபியூ அண்ட் லவர்ஸ் வந்திருக்கு. ஸோ நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த பர்சன்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணணும். இது வந்து சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் வருது. ஏன்னா ஃபுல் அண்ட் லவர்ஸ். ஸோ அதர்ஸ் அப்படின்னா கூட இவங்களோட நீங்கள் வந்து அந்த மறுபடியும் ப்ரீவியஸாக இருந்த அந்த ஒரு கனெக்டிவிட்டி கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு எப்படி நீங்கள் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி உங்களுக்கும் இவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட். ஸோ அதை நான் முன்னாடியே சொன்னேன். உங்களுக்கு வந்து ஒரு வெல் விஷர். நீங்களும் சரி அவங்களும் சரி ஒரு ஸ்டேபிளான அன்பு அப்படின்றது வந்து இங்கே இருக்குது. ஓகே, அது வந்து மாறல. ஸோ நடுவில் உங்களுக்கு ஏதோ பிரச்சனைகள் இல்லை வந்து சிலர் இன்ட்ரப்ஷன், சில பேருடைய ஒரு சதிச்செயல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து நடந்த விஷயம் வந்து நல்லா போயிட்டு இருந்த உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில், ஓகே, கனெக்டிவிட்டியில் யாரோ ஒருத்தவங்களுடைய குறுக்கீடுகள் அப்படின்றது வந்து இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு தேக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ பட் 2 பேருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது ரிலேஷன்ஷிப்னால் இந்த மீனிங் தான். ஸோ 2 பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க உங்களுடைய ஒரு லவ் அப்படின்றது வந்து ஒரு ப்ரீவியஸாக நீங்கள் எப்படி இருந்தீங்களோ இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. இதே வேறு பர்சன் அப்படின்னா கூட உங்களுக்கு இவங்க மேலே அதிகமான ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கும் உங்கள் மேலே ஒரு அன்பு மதிப்பு மரியாதை இருக்குது. ஸோ 2 பேருக்குமே எனக்கு ஈக்குவலாக தான் எனக்கு தெரியுது. சிலருக்கு இந்த பர்சன் வந்து சோல்மேட்ஸ் தான் எனக்கு தெரிகிறாங்க. ஸோ சோல்மேட்ஸ் கனெக்ஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. சிலருக்கு கிடையாது. இந்த ரீடிங் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த பர்சன் வந்து ஒரு சோல்மேட். ஸோ நீங்கள் வந்து டெய்லி கம்யூனிகேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு டெலிபதி எல்லாம் உங்களுக்குள்ள ஒர்க் ஆகும். ஓகே, நீங்கள் வந்து நீங்கள் வந்து சொல்லி தான் இவங்களுக்கு வந்து அந்த உங்களுடைய நினைக்கிற விஷயம் புரிய வைக்கணும்னு கிடையாதுங்க. நீங்கள் சொல்லாமலும் இவங்களுக்கு வந்து புரியும் அந்த அளவுக்கு. அதுக்கு தான் சோல்மேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆத்மார்த்தமான நட்பு, அன்பு அப்படின்றது வந்து இங்கே இருக்குது. ஓகே. ஸோ அந்த மாதிரி பர்சன் தான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க உங்களை திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நல்ல கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ செகண்ட், இந்த பர்பிள் கலர் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங். ஸோ உங்களை வந்து யார் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க? ஸோ இந்த பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ எதுக்காக திங்க் பண்ணிகிட்ருக்காங்க? இந்த பர்சன் யார்? ஓகே, ஹெர்மைட், 3 of cups. ஸோ இந்த 2 கார்ட் பார்க்கும்போது இவங்க அட் ப்ரெசண்ட் வந்து லோன்லியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஐடி ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஒரு டீச்சிங் லைனில் இருக்கலாம், இல்லை கன்சல்டன்சி ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம், இல்லை சயின்ஸ் மேக்ஸில் வந்து ஒரு அது ரிலேட்டட் படிப்பு இருக்கலாம், அதுக்கு ரிலேட்டட் ஒர்க் இருக்கலாம். ஓகே. இவங்களோடது இந்த 3 of cups அப்படின்றத பார்க்கும்போது இது வந்து ஒரு ப்ரீவியஸ் எனர்ஜி மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்போ கரண்ட்டாக உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா ஒரு லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபீல் வைஸ் வந்து முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஷேரிங் இல்லாமல் 2 பேருக்குமே இருக்கலாம். ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஒரு இன்ட்ரப்ஷன் அப்படின்றது வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ ஒன்று நீங்கள் விலகி போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மெயினாக தெரியுது. நீங்கள் விலகி போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மெயினாக வருது. ஸோ அட் ப்ரெசண்ட் இந்த பர்சன் வந்து ஒரு
தனிமை அப்படின்றது தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி, லோன்லினஸ் அப்படின்றது தான் இங்கே தெரியுது. ஓகே, ஸோ ஏஸ் ஆஃப் கப்ஸும் வந்துருச்சு. கிங் ஆஃப் வான்ஸ். ஓகே, ஸோ இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு வேணும், கனெக்டிவிட்டி வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்றது என்ன இருக்குது அப்படின்னா, இவங்க வந்து விட்டு கொடுத்துட்டு வரமாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த என்ன வந்திருக்கு, கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஸோ இவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அது வந்து இவங்களுக்கு கரெக்ட் அப்படின்றதான் இவங்க மனசில் இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க. அனலைஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா, உங்களோட எப்படி பழகுவாங்களோ அதே மாதிரி தான் எல்லோருடையும் பழகியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த அன்பு வந்து என்னென்னா, ஸோ பொசசிவாக நீங்கள் இருந்திருக்கலாம் மேபி. ஓகே, ஸோ பொசசிவாக இருந்திருக்கலாம். ஸோ இவங்கக்கிட்ட சொல்லியிருக்கலாம். இவங்க வந்து சொல்லியிருக்கலாம், இல்லை எனக்கு வந்து அதாவது வந்து இவங்க சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இவங்களோட அன்பு அப்படின்றது வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் வேறு. பட் ஆனால் நான் பழகுறது வந்து அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது. பட் அந்த மாதிரி தான் இவங்க சொல்லியிருப்பாங்க உங்கள்கிட்ட. பட் ஆனால் உங்கள்கிட்ட இருந்த லவ் அப்படின்றது வந்து ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஓகே, ஸோ அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலை அப்படின்றது தான் இவங்களுடைய மனசில் இருக்கிற விஷயங்க. ஸோ இவங்க பண்ண விஷயம் தப்புன்னு அவங்க நினச்சிக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மீனிங் வருது. ஏன்னா இங்கே ஹைலி வந்து இவங்களுடைய எனர்ஜி வந்து நான் தப்பே பண்ணலை, ஏன் வந்து இந்த மாதிரி நீங்கள் லெஃப்ட் ஆகி போயிருக்கீங்கள அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இவங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஓகே, நீங்கள் வந்து பொசசிவாக எனக்கு தெரியுறீங்க இவங்க மேலே. ஸோ இவங்களுடைய ஜாபாக இருக்கலாம், இவங்களோட ஒர்க் பிஸ்னஸ் எது வேணாலும் இருக்கலாங்க. இவங்களுக்கு சுற்றி ஒரு க்ரௌட் இருப்பாங்க, இதுவே சொல்லிடுறேன். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், இவங்க வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மற்றவங்கள வந்து ஒரு ஈஸியாக ஒரு அட்ராக்ட் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் கற்று வச்சுருப்பாங்க. ஏன்னா கிங் ஆஃப் வான்ஸும் அண்ட் ஹெர்மெட்டும் வந்தனால இவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிவைன் கனெக்டிவிட்டியும் தெரியுறாங்க. அதே மாதிரி வந்து இவங்களுக்கு என்ன மனசுக்கு பிடிக்குதோ அதுதான் பண்ணுவாங்க. ஸோ யாருடையும் இன்ஃப்ளூயன்ஸ் இவங்க கேட்க மாட்டாங்க, யாருடைய சொல் பேச்சு இவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க. இவங்க எப்படி இவங்களுக்கு வந்து லைஃப் வந்து இருக்கணும்னு தோணுதோ, ஸோ படிக்கணும்னு தோணுதோ, எதை வந்து ஒரு இவங்களோட பேஷன் எது வந்து இருக்கோ அதுதான் இவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்காகவும் இவங்களுடைய சார்ந்தவங்களுக்காகவும் இவங்க வந்து இவங்களுடைய கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அது வந்து இவங்களோட விசன். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் இவங்க வந்து ஒரு ஃபெமிலியராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இது இவங்க சுற்றி ஒரு க்ரௌட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அதை வந்து நீங்கள் வந்து சில விஷயத்தில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதில்ல. சும்மா வந்து ஜஸ்ட் பேசினா கூட நீங்கள் வந்து ஒரு இஷ்யூவாக நீங்கள் வந்து நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஒரு பொசசிவ்னஸ் அப்படின்றது வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதை வந்து இவங்களால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. ஸோ இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு இது வந்து இவங்களோட ஒர்க், இவங்களோட சர்வீஸ் அப்படின்ற மாதிரி தான் இவங்க நினைக்கிறாங்க. இவங்களுடைய பேஷன் அப்படின்றதான் இவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு மிஸ்டேக் ஆச்சுன்னா இது வந்து இவங்களோட ட்ராபேக் கிடையாது, உங்களுடைய ஒரு திங்கிங் தான் அப்படின்னு தான் இவங்க நினைக்கிறாங்க. ஓகே, டீப்பாக வருது. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குது? ஓகே ஓகே, பிரின்சஸ் வந்திருக்கு, மேஜிஷியன். பட் நீங்களும் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா, இவங்களை வந்து கண்காணிச்சுட்டு இருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஈவன் சோஷியல் மீடியாவில் அப்படின்னு இருக்கலாம், இவங்களை வந்து ஒரு பின்தொடர்ந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உங்களுடைய எனர்ஜி வந்து மெஜிஷியனாக எனக்கு தெரியுறீங்க. பட் ஆனால் உங்களுடைய ஒரு கப்ஸ் லெவல் வந்து நீங்கள் பெருசாக இவங்கள்ட்ட வந்து அட் ப்ரெசன்ட் நான் சொல்கிறேன் பெருசாக நீங்கள் ஷேர் பண்ணல. ஏன்னா பிரின்சஸ் தான் வந்திருக்கு, பீச் லெவலில் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் இவங்களோட லவ் அப்படின்றது வந்து ட்ரூங்க, அதில் வந்து மாற்றமே கிடையாது. இவங்களோட லவ் அப்படின்றது ட்ரூ. நீங்கள் வந்து இவங்களை வந்து ஒரு
பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு என்ன சொல்கிறது, இவங்களோட லவ் அப்படின்றது செக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது வந்து இவங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்னு தான் இதோட மீனிங். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஏன் பண்ணுறாங்க? ஸோ அதுதான் இவங்களுக்கு வந்து என்னென்னா மெயினாக இவங்களுடைய ஒர்க், இவங்களோட ஃப்ரீடம், இவங்களுடைய படிப்பு சார்ந்த ஏதோ விஷயத்தில் வந்து ஒரு சுதந்திரம் மனப்பான்மை இருக்காங்க, ஒரு பேஷனாக இருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலை அப்படின்றது தான். ஏன்னா நீங்களும் சலைச்சவங்க கிடையாது, மெஜிஷியன். இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஈக்குவல் டேலண்ட் எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்களுக்கு இருக்கிற அந்த க்ரௌட், இவங்களுக்கு இருக்கிற அந்த சாம், இவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, பேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு இருக்கிற அந்த விஷயம் உங்களுக்கு ஏதோ வந்து ஒரு ஒப்பீனியன் வைஸ் டிஃபர் ஆகுதுங்க. அதுதான் இங்கே மெயினாக இங்கே வந்திருக்கு. ஒப்பீனியன் வைஸ் டிஃப்ரெண்ட்னால தான் இவங்க வந்து ஒரு இவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களுக்காக நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிட்டு இந்த வருவீங்க அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி தெரியுது. பட் ஆனால் இவங்களுடைய இதில் வந்து உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து அதாவது வந்து ஒரு சந்தோஷம் இல்லை, அந்த மாதிரி தெரியுது உங்களுடைய வைப் பார்க்கும்போது. ஓகே, எஸ், கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பர்சன்கிட்ட காண்டாக்ட் பண்ண முடியும், பண்ணலாம். அதே மாதிரி இந்த பர்சனும், ஏன்னா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வருது, 2 பேருமே ஒரு உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஓகே, ரொம்ப ஒரு பொசசிவ், அதே மாதிரி வந்து ஒரு வெல் க்ரோத் அப்படின்றது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. ஸோ உங்களால் அவங்களுக்கும், அவங்களால உங்களுக்கும் அந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது, ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து இங்கே இருக்குங்க. தேவையில்லாத சில சின்ன சின்ன விஷயங்களால் உங்களுடைய இந்த பிளஸ்ட் ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து இழந்துடாதீங்க. உங்களுக்கு நான் அதை தான் அட்வைஸ் சொல்லுவேன். ஸோ இது வந்து ஒரு ஏன்னா இந்த பர்சன் வந்து இவங்களுடைய இது பார்க்கும்போது எனக்கு ட்ரூவாக தான் தெரியுது. ஓகே, இவங்க வந்து நினைக்கிற விஷயம் வந்து இந்த ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து உங்களுக்கு தான் அப்படின்றது இங்கே வந்து தோணுது. ஸோ உங்களை விட இவங்களுக்கு வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ மற்றபடி இவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய நேச்சரே அதுதான். அது வந்து நீங்கள் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அவங்க லைஃப் ஜேர்னி அதுதான். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணனால அவங்க லைஃப் வந்து மாறப்போகிறது கிடையாது. ஸோ ஆனால் அவங்களுடைய பேஷன் தான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு தெரியுறாங்க. ஆனால் அதுக்கேற்ற ஈக்குவலாக உங்களையும் வச்சுருக்காங்க. ஓகே, நல்ல ஒரு படிச்சிருக்கிறான், நல்ல ஒரு படிப்பு, ஒரு ஜாப், நல்ல ஒரு ஜாப், ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பென்டக்கிள்ஸ் வயசுலேயும் நல்லா இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ ஓவராலாக நல்லா இருக்குது இந்த கார்ட்ஸ், இந்த பர்பிள் கலர் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங். ஸோ ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணவங்கள ரீடிங். ஸோ உங்களை வந்து யார் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ எதுக்காக திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த பர்சன் யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ ஓகே, ஸோ யார் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க, எம்ப்ரஸ், வாவ், 10 ஆஃப் கப்ஸ். ஸோ இந்த பர்சன் வந்து எம்ப்ரஸ் அப்படின்ற ஒரு எனர்ஜியில் வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி 10 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்திருக்காங்க. மெயினாக இங்கே வந்து என்ன தெரியுதுன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உங்கள் பசங்க இல்லை பேரண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, பரிச்சயமானவங்க, நிறைய இவங்களோட பேசி பழகிருக்கீங்க. ஒரு சந்தோஷமான நினைவுகள் இவங்கக்கிட்டையும் இருக்குது, உங்கள்கிட்டையும் இருக்குது. ஓகே, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் உங்களை வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. சிலருக்கு வந்து இது வந்து ஃபெமினைன் எனர்ஜியாகவும் தெரியுது. ஸோ சிலருக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா, ஃபீமேலாக இருந்தால் மேலாக எடுத்துக்கோங்க, மேலாக இருந்தால் ஃபீமேலாக எடுத்துக்கோங்க. சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களை வந்து நல்லா தெரியும், இவங்களை பற்றி நல்லா சின்ன வயசுலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம். இல்லை வந்து பழகும் போது ஒரு அந்நுண்ணியமாக உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு மியூச்சுவலாக இருக்கும். ஸோ சோல்மேட்ஸாகவும் எனக்கு தெரியுறீங்க. ஓகே, இந்த ரீடிங் பார்க்குறவங்க, ஸோ வேறு என்ன இருக்குது, ஸோ இதுக்காக திங்க் பண்ணுறாங்க. வாவ், எம்ப்ரஸ், 10 ஆஃப் கப்ஸ் அண்ட் லவர்ஸ் வந்திருக்குங்க. ஸோ ஓகே, ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்றது, லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா நல்லா போயிட்டு இருந்திருக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப். பட் ஆனால் இன் பிட்வீன் உங்களுக்கு வந்து இப்போ அட் ப்ரெசண்ட்
ஸோ சுத்தமாக கான்டாக்ட் இல்லாமல் சுச்சுவேஷன் இருக்குங்க. வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. ரொம்ப ஒரு ஹெவி உங்களுடைய மனசு வந்து பாரமாக எனக்கு தெரியுதுங்க. ஸோ 10 ஆஃப் கப்ஸ் அப்புறம் 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. அவ்வளோ ஒரு அந்யோன்யம் மியூச்சுவல் இருந்திருக்கும் உங்கள் 2 பேருக்குமே. பட் ஆனால் இது வந்து 2 பேருக்குமே எனக்கு தெரியுது. உங்களுடைய கனெக்டிவிட்டியில் வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, அவங்களும் அதே தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டங்கள் அப்படின்றது வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஏன் நடந்துச்சு, இந்த மாதிரி ஏன் வந்து ப்ராப்ளம் ஆச்சு? மெயினாக பேரண்ட்ஸ் மாதிரி தெரியுதுங்க. சிலருக்கு வந்து ஸ்டேட்டஸ் வைஸ் இருக்கலாம், சிலருக்கு வந்து பேரண்ட்ஸ் அக்செப்டன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷனும் இருக்குது. ஸ்டேட்டஸ் வைஸ் இருக்கலாம், ஸோ கேஸ்ட் வைஸ் இருக்கலாம். அந்த மாதிரியே தெரியுது. உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ 2 பேருக்குமே இந்த கனெக்டிவிட்டி வந்து விடுறதுக்கு மனசு இல்லை, வருத்தங்கள் அப்படின்றது இருக்குது. ஆனால் உங்கள் 2 பேருக்குமே புரிதல் எப்படி இருக்குன்னா, 10 ஆஃப் கப்ஸ், லவர்ஸ் அண்ட் எம்ப்ரஸ் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மேரேஜ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பர்சன் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு கிஃப்டட் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் அந்த பர்சனும் உங்களை நினைக்கிறாங்க. ஸோ 2 பேருமே ஒரு நினச்சிட்டு இருக்கீங்க. இது வந்து உங்களுடைய 2 பேருடைய மியூச்சுவல் தான் எனக்கு தெரியுது. அவங்க மட்டும் நினைக்கல, நீங்களும் தான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ சில ட்ராபேக் அப்படின்றது வந்து அட் ப்ரெசன்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்கு. ஸோ வேறு அதர்ஸ் அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களுடைய இதில் வந்து ஏதோ ஒரு டைமிங் சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து பிரித்து இருக்குங்க. இது வந்து ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய பேரண்ட்ஸ், ஒரு உங்களுடைய பசங்க, யார் வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய அந்யூன்யமான மியூச்சுவல் ஒரு லவ்வில் வந்து ஏதோ ஒரு விஷயம், ஒரு சந்தர்ப்பம், இல்லை வந்து லாங் டிஸ்டன்ஸ், இல்லைனா வந்து ஒரு வேறு அதர் சிட்டி போய் ஒர்க் பண்ணுறது, இல்லை வந்து ஒரு ஒருத்தவங்களால் ஒரு இன்ட்ரப்ஷன் அப்படின்றனால அந்த மாதிரி கூட இங்கே வருது. ஸோ அதனால் இங்கே வந்து உங்களுடைய எமோஷ்னலில் வந்து ஒரு எண்ட் வந்திருக்கலாம், இல்லை வந்து சுத்தமாக பேசாமல் இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கலாம், இல்லை வந்து புரிதல் இல்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஆயிருக்கலாம். அது வந்து இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி ஒரு சைட்டுக்கு வந்து சூட் ஆகும். ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சூட் ஆகும். பட் ஆனால் உங்களுடைய அன்பு அப்படின்றது வந்து ஸ்டேபிள். நீங்கள் 2 பேருமே சோல்மேட்ஸ். நீங்கள் வந்து இப்போ கூட பேசினா கூட நீங்கள் வந்து அந்த பழசை வந்து நீங்கள் வந்து பேச மாட்டீங்க. அந்தளவுக்கு உங்களுடைய ஒரு புரிதல், உங்களுடைய அன்பு அப்படின்றது வந்து இங்கே இருக்குது. ஸோ சிலர் வந்து பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்க, சிலர் வந்து ஏன் இப்படி பண்ணாங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, அந்த டவுட்ஸ், சந்தேகம் அதெல்லாம் இங்கே இல்லை. உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் அப்படின்றது இருக்குது. நீங்கள் பேசினா கூட அந்த பழசை விட்டு வெளியே வந்து அந்த நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் நினைப்பீங்க. இது வந்து ஓகே. ஸோ அந்தளவுக்கு உங்கள் 2 பேருடைய சோல் கனெக்ஷன் அப்படின்றது வந்து இங்கே தெரியுது. எஸ் 6 ஆஃப் கப்ஸ், இதை விட என்ன இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பர்சன் தான் உங்களை வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேசுங்க. அந்த பர்சன்ட்ட வந்து நீங்கள் பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பேசுங்க. ஸோ உங்களுக்கு யார் அப்படின்றது கூட கண்டிப்பாக இந்த பர்சன் தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு பிளஸ்டு தான் உங்கள் லைஃப்பில், உங்களுடைய வெல் விஷர். அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு அந்த மாதிரி தான் சோல்மேட். ஓகே. ஸோ இவங்களை வந்து விட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் லைஃப்பில் கிடைப்பாங்களா அப்படின்றது கூட உங்களுக்கு டவுட்டு தான். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து காட்ஸ் வந்திருக்கு. உங்களுக்கு அட் ப்ரெசன்ட் உங்களுடைய சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கலாம். 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸில் இருக்கலாம். சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். சிலருடைய ஒரு ஏன்னா நீங்கள் இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்குறீங்க யார் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கல்ல. ஸோ நீங்கள் நினைக்கிற பர்சன் உங்களுக்கு தெரியும். ஸோ சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக அமையலைங்க. இது டைமிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்காக உங்களுடைய பழைய ஒரு ஓல்ட் அந்த லவ் அண்ட் கேரிங், அவங்களுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இழந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களோட லவ் கூட அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது தான் இங்கே தோணுது. ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் பேசுங்க. உங்களை தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் 2 பேருக்குமே ஸோ இந்த ஹாப்பினஸ் இல்லாமல் இருக்கீங்க, அந்த சந்தோஷங்கள் இல்லாமல் இருக்கீங்க, அந்த ஒரு ஃபீல் இல்லாமல் இருக்கீங்க. அந்த மாதிரி தான் தெரியுது. மெயினாக எவ்வளோ கப்ஸ் வந்திருக்குங்க உங்களுக்கு வந்து 10 ஆஃப் கப்ஸ், 6 ஆஃப் கப்ஸ், 2 ஆஃப் கப்ஸ், லவர்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ இங்கே 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் 2 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது, எப்படி இது வந்து ரீச் பண்ணுறது அப்படின்ற கஷ்டங்கள் தான் போயிட்டுருக்கு. உங்களால் முடியும். இல்லை இவங்களை பற்றி தப்பாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா இதுதான் சொல்யூஷன். பண்ண முடியும், பேச முடியும் அப்படின்னா பேசுகிறங்க. ஓகே. எந்த ஈகோவும் இந்த பர்சன்ட்ட வேணாம். ஓகே. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.